Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து வாரத்தில் 2 முறையாவது எடுத்துக்கலாம். அதாவதுன்னா கோதுமை மாவு கூட வெந்தயக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவையான கேரட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது வெந்தயக்கீரை சப்பாத்தி. இதுக்கு நம்ம வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். மஞ்சளாக இருந்துச்சுன்னா இந்த இலை எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கிக்கலாம். இதே மாதிரி எல்லா கீரையுமே நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெந்தயக்கீரை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். இது கூட நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுனால நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணல. நம்ம வெந்தயக்கீரைக்கு என்னென்ன போட்டுக்கிறோன்னா, அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, வெந்தயக்கீரை. இது கூட நீங்கள் மசாலா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியாக போட்டுக்கலாம். நம்ம வெந்தயக்கீரையை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இதை வர மாவில் நல்லா பிரட்டிக்கலாம். நம்ம ஒரே மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக வரமாவை போட்டுட்டு தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரமாவை சேர்த்து தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தவா வச்சுக்கலாம். தவாவில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி போட்டோம். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து நல்லாயிருக்கும். சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.